தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா. தினமும் காலையில் உணவு அருந்துவதற்கு முன்பு முதலில் காகத்திற்கு உணவு வைத்த பிறகே சாப்பிடும் பழக்கம் பலருக்கும் உண்டு. அதற்கான காரணம் என்ன என்பதையும், காகத்திற்கு எதற்காக நாம் உணவளிக்க வேண்டும் என்ற காரணத்தையும் இந்த காணொளி மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். காகம் சனி பகவானின் வாகனம். யமலோகத்தின் வாசலில் காத்திருக்கும் யமபெருமானின் தூதுவன் தான் காகம் என்று சொல்லப்படுகிறது. நாம் சாப்பிடுவதற்கு முன்பே ஒரு கைப்பிடி உணவை காகத்திற்கு வைக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள். நம் முன்னோர்களின் ஆன்மா இறந்த பிறகு தான் வசித்த இடத்திற்கு திரும்பி வரும். அவ்வாறு வரும்பொழுது காக்கையின் ரூபத்திலேயே வரும் என்று கூறுகிறார்கள். அதனாலேயே காக்கைக்கு சாதம் வைப்பது மிகவும் முக்கியம். இதை தினமும் செய்ய முடியவில்லை என்றாலும் அமாவாசை மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் முன்னோர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மனமும் வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. அவர்களின் ஆசியால் தான் நாம் நிம்மதியாக வாழ முடிகிறது. அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டுதான் தினசரி காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இவ்வாறு காகத்திற்கு உணவு அளிப்பதால் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாமல் அமைதியாக வாழலாம். காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலமாக சனீஸ்வரரின் கெடு பலன்களில் இருந்து விடுபடுவதோடு இறைவனின் பரிபூரண கருணையையும் அருளையும் நாம் பெறலாம். 7:30 சனி நடக்கும் பொழுது கூட காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் 7:30 சனியின் தாக்கம் சற்றே குறையும். காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது அது நம் வீட்டை சுற்றி இருக்கும் பூச்சி புழுக்களை ஏதாவது இறந்து கிடந்தால் அவற்றையும் அது அப்புறப்படுத்தி விடுகிறது. இதனால் நோய் தொற்றுகள் எதுவும் நமக்கு ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கிறது அந்த காக்கை. காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது அது தனது கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொள்கிறது. இதை பார்க்கும் பொழுது நாமும் காகத்தை போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. காகத்திற்கு மிக்சர், திராட்சை, இனிப்பு, பிஸ்கட் போன்றவற்றை தாராளமாக கொடுக்கலாம். குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் பெருகும். காகங்களுக்கு சாதம் வடித்ததும் முதல் சோறு வைப்பது என்பது சிறப்பு. சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது காகம் வந்து கரைந்தால் எச்சில் சாதத்தை எடுத்து சென்று அங்கு வைத்து விடாதீர்கள். கையை கழுவிக்கொண்டு புதிய சாதத்தை காகத்திற்கு வைப்பது சிறப்பாகும். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவர்கள் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வழங்குவது மிகவும் நன்மையை தரும். பொதுவாக காகத்திற்கு மனிதர்களைப் போலவே தீட்டை கடைபிடிக்கிற வழக்கம் உண்டு. உதாரணமாக, ஒரு காக்கை இறந்துவிட்டால் அந்த காக்கையை சுற்றி மற்ற காக்கைகள் கூடி கூச்சலிடும். அதன் பிறகு அவை அனைத்தும் ஒரு நீர்நிலைக்கு சென்று தலைமூழ்கி குளிக்கும். இப்படி மனிதர்களுக்கு இணையாக தீட்டை கடைபிடிக்கிற வழக்கம் கொண்டுள்ள காகத்திற்கு நம் வீட்டு பெண்கள் தீட்டுடன் சென்று உணவு அளிப்பது மிக மிக தவறு. காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது அதனுடன் தண்ணீரும் சேர்த்து வைத்தால் ரொம்ப நல்லது. அமாவாசை என்று மட்டும் எள் கலந்த சாதம் வைக்கலாம். மற்ற நாளில் தயிர் சாதம் கலந்து வைப்பது மிகவும் சிறப்பு. சாதாரணமாக சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கிறவர்கள் காகம் சாப்பிடாமல் போவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு பிடிக்கவில்லை போல என்று நினைத்து கடந்து விடுவார்கள். இதுவே பரிகாரத்திற்காகவோ அல்லது பித்ருக்களுக்கான முன்னோர்களுக்காகவோ உணவு வைப்பவர்கள் அந்த காக்கை சாப்பிடாமல் போனால் ஒரு நிமிடம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்திற்குள் போய்விடும். எதனால் இந்த காக்கை சாப்பிடாமல் போகிறது என்ற குழப்பமும், ஏதேனும் நாம் தவறு செய்து விட்டோமோ என்ற பயமும் தொற்றிக்கொள்ளும். பித்ருக்களாக நாம் நினைக்கும் காகம் நாம் வைக்கும் உணவை எடுக்காமல் போகிறது என்றால் நம்முடைய முன்னோர்கள் நம் மீது அதிக கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதாவது நாம் வழக்கமாக முறையாக நம்முடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்கிறோமா இல்லையா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் கூட நம் மீது கோபம் இருக்கலாம். வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது என்பது மிக மிக முக்கியம். சிலருக்கோ முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாமல் இருக்கும். அதனால் கூட சிலர் திதி கொடுக்காமலேயே இருப்பார்கள். அவர்களுக்காக இதோ இப்பொழுது கூறுகிறேன். இறந்து போன தேதி மறந்து போனால் பரவாயில்லை. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை ஆகிய இந்த 3 அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நீங்கள் கொடுக்கலாம்.
அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறினால் கூட காகம் வந்து நம் வைக்கும் சாதத்தை எடுக்காமல் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காக்கைக்கு உணவு வைப்பதால் அந்த சனி பகவானின் அருளும் முன்னோர்களின் ஆசியும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.